வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு திஸ் செஷன் இன் டுடேஸ் செலிப்ரேஷன். இன்றைக்கி நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்க எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இதுக்கப்புறமும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம யோகானந்தர் கற்றுக் கொடுத்த பயிற்சிகளில் மன அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் என்னென்ன பயிற்சிகள் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹவு டு பிரிங் பீஸ் அண்ட் ஜாய் இன் டு அவர் லைஃப்ஸ் வித் யோகானந்தாஜிஸ் டெக்னிக்ஸ். ஸோ ஐ ஹாவ் வித் மீ a lot of techniques to share with you, so I have the points so that I don't miss anything, and I have these books, Affirmations for Self Healing. Many of you might have heard about this. We released a Tamil version also a couple of years ago, and I'm going to read from this because Yoganandaji said affirmations are a big part of keeping ourselves positive and building ourselves into a better person. உறுதிப்படுத்திக்கிறது, நம்ம எங்கே போகணுமோ அந்த இலக்கை இப்போவே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்திக்கிறது. அதன் மூலியமாக நம்ம அந்த இலக்கை அடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பழக்க வழக்கங்களை டெவலப் பண்ணிக்கிறோமோ அதுக்கெல்லாம். ஸோ அதிலிருந்து படிக்க போகிறேன். ஸோ ஐ வில் பி ஷேரிங் சம் பாயிண்ட்ஸ் வித் யூ டுடே. த ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் இஸ் மேக்னட்டிசம். நம்மளுடைய அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன குணங்களை நம்ம ஈர்க்கிறோம், என்னென்ன விஷயங்களை நம்மக்கிட்ட, எந்தெந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், எந்தெந்த மக்களை நம்மளை நோக்கி ஈர்க்கிறோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அதனால் அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மை நம்ம வளர்த்துக்கணும். கரெக்டான விஷயங்களையும் கரெக்டான மக்களை கரெக்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளை நோக்கி ஈர்க்கிறதுக்கு. ஸோ திஸ் மேக்னட்டிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் வி அட்ராக்ட், ஹவு வி attracted, the people, the circumstances, these are all very essential part of not only our success in the world but of our spiritual life also. So Yoganandaji naturally taught so many practical techniques for attracting and building our own magnetism and spiritual magnetism more than anything else. ஏன்னா இந்த ஆன்மீக பாதையில் யோக பயிற்சிகள்லாம் செஞ்சு நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு சக்தியினால் நம்ம ஈர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நார்மலாக இருக்கிற விஷயங்களை விட நல்லா இன்னும் நல்லாவே நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும். நம்மளுக்கு சக்ஸஸ், பீஸ், ஜாய் இதெல்லாம் சீக்கிரமாக கொண்டு வரும். ஸோ ஸ்பிரிச்சுவல் மேக்னட்டிசம் இஸ் Yoganandaji said the highest. So all his exercises, his yoga techniques help us to attract that kind of magnetism into our lives, which we can then use to build on into our success in outside, but also our success in our inner life. All right. So the first of these things is to not have fear. எப்போவுமே யோகானந்தர் சொல்லுவாங்க, நெகட்டிவிட்டி ஏதாவது நம்மளை தாக்குறதுக்கு, நம்மளுக்கு தீங்கு கொடுக்கறதுக்கு வரதா இருந்தால் முதல்ல நமக்குள்ளே பயம் இருந்தால் தான் நமக்குள்ளே வரும் அப்படிம்பார். ஸோ ஃபியர் pokes holes in our armor and that aura. So then this negativity can get in. So நம்ம எப்பொழுதும் நமக்கு வர அந்த கஷ்டமான சூழ்நிலைகளும் கூட நம்மளை இன்னும் மேலும் பலப்படுத்த வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொண்டால் நம்ம எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் முன்னாடி போகலாம் நம்ம வாழ்க்கையில். ஸோ தட் எனி டிஃபிகல்ட்டி தட் கம்ஸ் டு அஸ், வி மஸ்ட் ஆல்வேஸ் திங்க், ஆல் ரைட், திஸ் டிஃபிகல்ட்டி இஸ் கம்மிங் டு ஹெல்ப் மீ க்ரோ. திஸ் சேலஞ்ச், நாட் டிஃபிகல்ட்டி பட் திஸ் சேலஞ்ச், வென் வி ஓவர் கம் அ சேலஞ்ச் தென் வி கெட் ஸ்ட்ராங்கர், ரைட்? வெதர் இட் இஸ் ஃபிசிக்கல், இஃப் யூ ரன் அ மேரத்தான், இஃப் யூ சக்ஸஸ்ஃபுல்லி ரன் இட், வி டூ பிகம் லிட்டரலி ஸ்ட்ராங்கர். If we overcome some mental test, obviously in schools and colleges we are graded and we receive a certificate. So there is something on the other side of the test. That is what we want. So அந்த ஒரு சிந்தனையோட, அந்த ஒரு மனோபாவத்தோடு எதிர்கொண்டோம்னா தட் இதை முடித்த உடனே இதனால் எனக்கு வரக்கூடிய சக்தியும் பலமும் நிறையா இருக்கும், என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார் டெவலப்பிங் மேக்னட்டிசம். ஆல்வேஸ் டு ஹாவ் கரேஜ் அண்ட் டு பி விதவுட் ஃபியர். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஜபத்தை வச்சுக்கணும் எப்போவுமே. வாட் எவர் இட் இஸ், இட் கேன் பி வெரி சிம்பிள் திங்ஸ். ஐ எம் வெல், ஐ எம் வெல், ஐ எம் ஹீல்டு, ஐ எம் ஸ்ட்ராங். யோகானந்தஜி நிறையா இந்த மாதிரி லைன்ஸ்லாம் சொல்லுவார். ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் மேக்னெட்டிக், ஐ எம் கரேஜியஸ். அந்த மாதிரி மனசுக்குள்ளே நம்ம சொல்லிக்கலாம். இல்லைனா இன்னும் அழகாக பக்தியோட ஓம் குரு, ஓம் பாபாஜி, இந்த குருமார்களெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கலாம். கிருஷ்ணா, ராமா, யாராக இருந்தாலும், ஜீசஸ் கிரைஸ்ட், புத்தா, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு செயிண்ட், எந்த ஒரு அவதார புருஷர்களாக இருந்தாலும் உங்கள் மனசில் அவங்க பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தால் கூட இட்ஸ் a ஹியூஜ் ப்ரொடெக்ஷன். அவங்களுடைய அந்த ஒரு அருள் நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ வெறும் யோகானந்தாஜி வந்து ஹையஸ்ட் மந்திரமாக வந்து ஓம் குரு அப்படின்னு கொடுத்தாரு அவரோட டிசேபிள்ஸ்க்கெலாம். வை? பிகாஸ் நம்மளுடைய குருவை நம்ம கூப்பிடுவோம், நமக்கு அவர் யாருன்னு தெரியலனா கூட அவருக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு. அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவருக்கு அடையாளம் தெரியும். நம்ம அவரை வந்து நமக்கு ஈர்க்கிற வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஓம் குரு, ஓம் குரு, ஓம் குருன்னு மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு விஷயம் நம்மளை பாதிக்காத வரைக்கும் நம்மளை அது வந்து வெளிப்புறத்தில் வந்து பாதிக்கிற மாதிரி இருந்தாலும், ஈவன் இஃப் அவுட்வர்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் சீம்ஸ் லைக் இட் இஸ் hindering us or harming us, it will only turn out to be a blessing. It will only turn out later to be a grace that helped strengthen us to face even more challenges and overcome it more easily, or to rise up in life to a new level of success, to a new level of joy, of peace that we did not know before. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த எக்ஸசைஸ் சொல்லி தராங்க. அதனால ஓம் குரு, தட் இஸ் a பியூட்டிஃபுல் மந்திரம். இன்னொரு விஷயம், நீங்கள் முன்னாடியே வந்து இது மூணாவது, இங்கே முன்னாடியே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா, இஃப் யூ ஆர் மீட்டிங் அ டிஃபிகல்ட் பர்சன், லெட் அஸ் வி மே பி சம்படி எல்சஸ் டிஃபிகல்ட் பர்சன், வி டு நாட் நோ. ஸோ எனி டிஃபிகல்ட் ரிலேட்டிவ் ஆர் எனி டிஃபிகல்ட் பாஸ் ஆர் எனி டிஃபிகல்ட் ப்ராஜெக்ட் மீட்டிங், எனி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் எதாக இருந்தாலுமே அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் உட்கார்ந்து மனசை ஒருமுகப்படுத்திட்டு ஜஸ்ட் சென்டர் யுவர் செல்ஃப் அண்ட் ப்ரீத் காம்லி. ஏதாவது ஒரு பிராணாயாம பயிற்சி தெரிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு பிராணாயாம பயிற்சிகள் நீங்கள் பண்ணலாம். சும்மா டீப் ப்ரீதிங் பண்ணால் கூட இட் இஸ் வெரி வெரி wonderful help for us. So just deep breathing in and out and then sit in the silence for a few minutes. இந்த ஜபத்தை கொஞ்ச நாள் சொல்லிவிட்டு அப்புறம் அமைதியில் வந்து கொஞ்ச நாள் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சக்தி கூடவே இருக்கும். கூடவே இங்கே உள்ளே போகும்போது நாலாவது குருமார்களுடைய ஏதாவது படங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுளுடைய படங்கள்லாம் கூட நீங்கள் பர்ஸ்லையோ கையில் அந்த மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே தனியாக இல்லை, கடவுள் நிறைஞ்ச பிரபஞ்சம் தானே இது ஃபுல்லாகவே. அதனால் நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டாம். இதுதான் யோகானந்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் அலோன், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூன்னு அவரோட சிஸ்டர்கள்கிட்ட சொல்லுவார். ஸோ த குரு is always with us. The God is always with us because God is all around us, everywhere. We are a part of God. So if we encourage this attitude within us, slowly develop it, we need not fear any situation. We can always come out with a strong magnetism. This is one way to develop spiritual magnetism. Another way, which is a kind of a subheading of this fourth one, படங்கள் வச்சுக்கிறது சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு படத்துடைய கண்கள் இந்த மாதிரி முக்கியமாக வந்து இப்போது யோகானந்தருடைய கண் இருக்குது இல்லையா, அந்த ஆட்டோபயோகிராஃபி யோகியின் சுயசரிதையோட கவரில் எவ்வளோ அழகான இந்த படம், அந்த கண்கள் எவ்வளோ மலர்ந்து அழகாக இருக்குது. அந்த கண்களை நீங்கள் வந்து தொடர்ந்து கொஞ்ச நாள் அப்படி பார்த்த மாதிரி இருந்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த கண்களை நீங்கள் உருவகப்படுத்திக்கிட்டீங்கன்னா மனசில், இட் இஸ் a huge blessing. ஏன்னா நம்ம ஒருத்தருடைய கண்களில் இல்லாத ஒரு தீட்சண்யம் அவங்களுடைய கண்களில் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கண்களில் வந்து அந்த ஈகோ இல்லை, அகம்பாவம் இல்லை. ஸோ what is coming through is God's grace, more directly, more purely, just more than from our eyes. Our eyes also express God. Everybody expresses God in his or her own way, but we mostly express to a lesser degree as our capacity is currently. This is what Yoganandaji thought, we can develop that capacity to become as they are. அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி, அவங்களோட கண்களை பார்க்கறது. So looking into the eyes of the saints for a little bit and then developing that magnetism ourselves, drawing from them. So this is one of the other things that you can do. The other thing is something that I have found useful for always in my life, but for a long time now when I was in Ananda Sangha, I learned the more use of it. Spiritual bodyguard அப்படின்னு யோகானந்தர் சொல்லுவார். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு நண்பர், உங்களுடைய வேவ்லென்த்லேயே இருக்கக்கூடிய ஒரு நண்பர், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய ஆர்வங்கள், உங்களுடைய பக்தி, உங்களுடைய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லிங்க் இருக்கிற ஒரு நண்பரை, ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடிகார்டு, a friend, if you can have that friend who is in the same spiritual path, this is even more great, as you are, who you can meditate with, who you can talk about spiritual things with. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சாத்தியமாக இருக்கலாம், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அது சாத்தியமாக இருக்காது. பட் ஆஸ் ஃபார் அஸ் இட் இஸ் பாசிபிள் அந்த மாதிரி ஒருத்தரை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா
you will come out much better than anywhere else or anyhow else. So அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி கார்ட் இஸ் அ வெரி குட் திங். யோகானந்தாஜி இது சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் லெட் மீ சி இஃப் ஐ எம் மிஸ்ஸிங் எனிதிங் ஹியர். எஸ். ஸோ தேர் ஆர் 3 டெக்னிக்ஸ் நவ். பாக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ நவ் ஃபார் அ ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ தேர் ஆர் 3 டெக்னிக்ஸ். ஒன்று, சுவாமிஜி அடிக்கடி நீங்கள் யூடியூப்பில் சுவாமி கிரியானந்தாஜி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சில டாக்ஸ்லாம் சொல்லுவார். உங்களுடைய ஹிருதயத்தை, ஹார்ட், இமேஜின் தட் யுவர் ஹார்ட் இஸ் அ லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவார். ஒரு தாமரை போல் வந்து உங்கள் ஹார்ட்டை இமேஜின் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே உங்களுடைய ஒரு ஃபீலிங்ஸ், எந்த உணர்வுகளாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் மேலேயும் உங்கள் கவனத்தை, உங்கள் விழிப்புணர்வு வச்சு அந்த ஃபீலிங் அந்த ஒரு லோட்டஸனுடைய இதழாக, ஒரு பெட்டலாக நீங்கள் உருவகப்படுத்திட்டு அதை வந்து மேல் நோக்கி நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி. ஆல் தோஸ் ஃபீலிங்ஸ் மூவிங். இஃப் யூ ஹாவ் அன் ஆங்ஸைட்டி, ஏதாவது ஒரு கவலை இருந்தால் அந்த கவலைங்கிறத ஒரு இதழாகவும் அந்த பர்டிகுலர் இதழை மேல் நோக்கி நீங்கள் திசை திருப்பி விட்டு அங்கேருந்து ஒரு ஒளி கதிர் உங்கள் ஸ்பிரிச்சுவலைக்கு வர மாதிரி நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் இந்த மாதிரி திசை திருப்பி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா it gives you a huge strength and spiritual magnetism in time as you do this every day. It's a wonderful practice. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, இது வந்து நீங்கள் என் கூட எழுந்து நின்று செய்ய வேண்டியது. அதனால் அதை கடைசியாக வச்சுருந்தேன். ஸோ இது ரெண்டுத்துக்கு எழுந்து நிற்கணும். ஸோ ஐ பிலீவ் யூ ஆர் ஸ்டாண்டிங் அப். ஸோ திஸ் ஒன், கைகள் எப்படி வச்சுட்டு ஆரம்பிக்கிறோம். ஹேண்ட்ஸ் லைக் திஸ். ஐ எம் கோயிங் டு சாண்ட் ஓம் அண்ட் பிரிங் மை ஹேண்ட்ஸ் அப். நவ் ஆஸ் வி சாண்ட் ஓம், imagine that there is a light. You can imagine this light as white light or blue or golden yellow light, any of these bright, wonderful, cheerful colors that you want. So that imagine that color, blue, Krishna is blue ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ளூவோ இல்லை ஒயிட், டேசலிங் ஒயிட் லைட் ஆர் கோல்டன். எப்போவுமே வந்து இப்போது படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கிருஷ்ணர் ராமர்லாம் சுற்றி ஒரு தங்கத்தில் ஒரு பெரிய சக்கரம் மாதிரி சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, அந்த கலர். ஸோ அந்த மாதிரி மனசில் உருவகப்படுத்திட்டு இமேஜின் தட் ஹேலோ, கோல்டன் ஹேலோ ஆர் ப்ளூ ஒயிட். ஓம், பிரிங்கிங் யுவர் ஹேண்ட்ஸ் அப் ஆல் த வே அண்ட் ஜாயினிங் தம் இன் ப்ரேயர். மேலே வந்து கைகள் சேர்ந்து கோத்த மாதிரி மறுபடியும் இப்படி கீழே கொண்டு வந்துட்டு அதே போல் சாண்டிங் ஓம், பிரிங்கிங் யுவர் ஹேண்ட்ஸ் அப், இமேஜினிங் தட் லைட் ஃபில்லிங் ஆல் அரவுண்ட் யூ. ஓம். ஒன் மோர் டைம். ஓம். திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இது வந்து நீங்கள் வந்து தனிமையில் தான் வந்து பண்ண முடியும். திடீர்னு வெளியே போய் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வீட்டில் இது ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க, யாரையாவது பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால், ஈவன் ஃபார் ஜூம் மீட்டிங்ஸ், இஃப் இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஜூம் ப்ராஜெக்ட் மீட்டிங், இப்போ எல்லாமே ஆன்லைன் தானே, அப்போ கூட இதை பண்ணிவிட்டு உடனே நீங்கள் போய் ஆரம்பிக்கலாம். இன்னொன்று, நம்மளுடைய சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லுவாங்களா, தீஸ் ஆர் ஆல் வெரி ஒண்டர்ஃபுல் மந்த்ராஸ், ஆல் டினோட்டிங் டுவர்ட்ஸ் காட் அண்ட் ஸ்பிரிட். ஸோ ஓம் தத் சத் சொல்லிட்டு யோகானந்தாஜி இப்படி சொல்லி கொடுத்தாரு. கைகளை முன்னாடி வச்சுட்டு ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லி பின்னாடி கிளாப் பண்ணோம். மறுபடியும் இது பண்ணும்போது உங்களை சுற்றி ஒரு லைட் வர மாதிரி, ஒரு ரிங் ஆஃப் லைட் அரவுண்ட் யூ. ஓம் தத் சத், ஓம் தத் சத், ஓம் தத் சத், ஓம் தத் சத். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உருவகப்படுத்திட்டு இதை சொன்னீங்கன்னா உங்களை சுற்றி அந்த லைட்டை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்பொழுது இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் யுவர் ஆரா. உங்களுடைய அந்த ஒரு மேக்னட்டிசத்தை வந்து அது வந்து அதோடைய சக்தியை கூட்டும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தீஸ் ஆர் ஆல் ஸோ மெனி ப்ராக்டிசஸ் தட் யூ கேன் டூ that you will build your magnetism. This will bring you peace and joy, because without having that inner strength we cannot bring peace and joy. ஏன்னா மன அமைதியும் சந்தோஷமும் வேணும்னா முதல்ல நமக்கு ஒரு பலம் இருக்கணும் இல்லையா. ஒரு பலசாலியான ஒரு ஆளோ இல்லை ஒரு ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட், இஃப் இட்ஸ் ஜீனியஸ், if it's a very learned professor or a doctor or whatever, or if it's a strong man, they have a special self-confidence, right, that comes from their strength. Similarly, but even much higher, on a higher level, spiritual magnetism gives us that strength for calmness, confidence, courage and peace. So this is what we want to develop. The next one,
திஸ் இஸ் வேர் தீஸ் புக்ஸ் ஆர் கோயிங் டு கம் இன் டு ப்ளே. அஃபர்மேஷன், நம்ம எந்த நிலையை அடையணும், எந்த ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை உறுதிப்படுத்திக்கிறது மனசில். அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும் இல்லையா? மனசில் நான் பலசாலியான பலம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தா போகாது இல்லையா? அது என்ன அப்படிங்கிறத நான் கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுக்கணும் இல்லையா? ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் பவர்ஃபுல், ஐ எம் மேக்னெட்டிக், ஏதாவது இந்த மாதிரி வசனங்கள் யோகானந்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி சில வசனங்கள். அதுபோல் எல்லாத்துக்குமே நிறையா உறுதிமொழிகள் இருக்குது. அந்த உறுதிமொழிகளை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் படித்து காட்டுறேன். ஸோ தட் we can do it together. ஓகே, ஒரு உறுதிமொழி படிக்கிறேன்னா அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்து காட்டிட்டு ஒரு 3 தடவை ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக சொல்கிறேன். ஸோ நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா கம்ப்யூட்டர்லையும் ஃபோன்லையும் என் கூடவே சொல்லுங்கள், சரியா? அது சொல்லும்பொழுது நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் நம்ம மனசில் வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு நாளில் ஒரு 5 தடவை காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே இந்த உறுதிப்படுத்திக்கிட்டேன்னா, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னாலும் உறுதிப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஈர்க்கிறதுக்கான ஒரு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சக்ஸஸ் இஸ் much more closer to you in that way when you affirm success. Speaking of which, that is the first affirmation, success. So அதை பண்ணலாம். இது எல்லாமே சுவாமி கிரியானந்தஜி யோகானந்தருடைய டீச்சிங்ஸை பேஸ் பண்ணி எழுதினது. ஸோ திஸ் இஸ் தி அஃபர்மேஷன் ஃபார் சக்ஸஸ். முதல்ல இங்கிலீஷில் படிக்கிறேன். ஐ லீவ் பிஹைண்ட் மீ போத் மை ஃபெயிலியர்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். வாட் ஐ டூ டுடே will create a new and better future filled with inner joy. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நல்லா தோள்களை தளர்த்தி வச்சுக்கோங்க. தளர்த்தி வச்சுட்டு கண்களை மூடி வச்சுக்கலாம், திறந்து வச்சுக்கலாம். இதை என் கூடவே சொல்லிட்டு வாங்க. ஓகேவா? ரிலாக்ஸ்ட் பட் டீப்லி கான்சன்ட்ரேட்டட். ஐ லீவ் பிஹைண்ட் மீ போத் மை ஃபெயிலியர்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். வாட் ஐ டூ டுடே will create a new and better future filled with inner joy. இன்னொரு முறை. I leave behind me both my failures and accomplishments. What I do today will create a new and better future filled with inner joy. இப்போ கடைசி ஒரு தடவை சொல்லும்போது கண்களை மூடி வச்சுட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளேயே இந்த உச்சரிங்க. மென்டலி சைலண்ட்லி ரிப்பீட்டிங் இட். ஐ லீவ் பிஹைண்ட் மீ போத் மை ஃபெயிலியர்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். வாட் ஐ டூ டுடே வில் கிரியேட் அ நியூ அண்ட் பெட்டர் ஃபியூச்சர் ஃபில்ட் வித் இன்னர் ஜாய். ஓகே, இப்போ இதே அஃபர்மேஷன் தமிழ்லையும். வெற்றி. நான் எனது தோல்விகள் சாதனைகள் இரண்டையுமே எனக்கு பின்னால் விட்டு விடுகிறேன். இன்று நான் என்ன செய்கிறேனோ அதுவே ஆத்ம ஆனந்தத்துடன் நிரம்பிய ஒரு புதிய மேன்மையான எதிர்காலத்தை உருவாக்கும். ஸோ திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இதை மனசுக்குள்ளே நம்ம உறுதிப்படுத்திக்கணும், சரியா? மறுபடியும் நல்ல நேரம் நிமிர்ந்து உட்காந்துட்டு என் கூட சொல்லுங்கள். நான் எனது தோல்விகள் சாதனைகள் இரண்டையுமே எனக்கு பின்னால் விட்டு விடுகிறேன். இன்று நான் என்ன செய்கிறேனோ அதுவே ஆத்ம ஆனந்தத்துடன் நிரம்பிய ஒரு புதிய மேன்மையான எதிர்காலத்தை உருவாக்கும். நான் எனது தோல்விகள் சாதனைகள் இரண்டையுமே எனக்கு பின்னால் விட்டு விடுகிறேன். இன்று நான் என்ன செய்கிறேனோ அதுவே ஆத்ம ஆனந்தத்துடன் நிரம்பிய ஒரு புதிய மேன்மையான எதிர்காலத்தை உருவாக்கும். இப்போ மறுபடியும் கண்களை மூடிக்கோங்க. க்ளோஸ்ட் ஐஸ், கான்சன்ட்ரேட்டிங் அட் த ஸ்பிரிச்சுவல் ஐ. உங்கள் விழிப்புணர்வை புருவ மத்தியில் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு மனசுக்குள்ளே இதை சொல்கிறோம். நான் எனது தோல்விகள் சாதனைகள் இரண்டையுமே எனக்கு பின்னால் விட்டு விடுகிறேன். இன்று நான் என்ன செய்கிறேனோ அதுவே ஆத்ம ஆனந்தத்துடன் நிரம்பிய ஒரு புதிய மேன்மையான எதிர்காலத்தை உருவாக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று படிக்கலாம். சின்ஸ் இட் எண்டட் வித் ஜாய், ஆத்ம ஆனந்தம்னு எண்டாச்சு இல்லையா? அந்த ஆனந்தத்தை பற்றியும் படிப்போமே.
ஸோ ஜாயோடைய அஃபர்மேஷன் சொல்லலாம். மறுபடியும் நேராக உட்காந்துக்கோங்க. சிட்டிங் ஸ்ட்ரெயிட், ரிலாக்ஸ்ட், கான்சன்ட்ரேட்டிங் டீப்லி, ஃபர்ஸ்ட் லவுட்லி, தென் அ லிட்டில் பிட் லெஸ், அண்ட் கடைசியாக நம்ம சொல்லும்போது தான் அமைதியாக மனசுக்குள்ளே உச்சரிக்கிறோம். சரியா? I am even-minded and cheerful at all times. I know that joy is not outside me but within. I am even-minded and cheerful at all times. I know that joy is not outside me but within. I am even-minded and cheerful at all times. I know that joy is not outside me but within. நல்லா கண்களை மூடிட்டு மனசுக்குள்ளே இதை சொல்கிறீங்க. Mentally, silently repeating. I am even-minded and cheerful at all times. I know that joy is not outside me but within. இதே தமிழில் மறுபடியும். ஏன்னா வெற்றியும் ஆனந்தமும் வேண்டாம்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ தீஸ் ஆர் த டூ வெரி ஒண்டர்ஃபுல் அஃபர்மேஷன்ஸ் தட் ஐ லைக். நான் எல்லா சமயங்களிலும் மனதில் சமநிலையிலும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறேன். நான் ஆனந்தம் எனக்கு வெளியே இல்லை, எனக்குள் உள்ளதென்று அறிவேன். எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இப்போ நம்மளா நேராக உட்காந்துன்னு சொல்லுவோம். நான் எல்லா சமயங்களிலும் மனதில் சமநிலையிலும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறேன். நான் ஆனந்தம் எனக்கு வெளியே இல்லை, எனக்குள் உள்ளதென்று அறிவேன். நான் எல்லா சமயங்களிலும் மனதில் சமநிலையிலும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறேன். நான் ஆனந்தம் எனக்கு வெளியே இல்லை, எனக்குள் உள்ளதென்று அறிவேன். கண்களை மூடிட்டு ஒரு தடவை மென்டலி, நான் எல்லா சமயங்களிலும் மனதில் சமநிலையிலும் மற்றும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறேன். நான் ஆனந்தம் எனக்கு வெளியே இல்லை, எனக்குள் உள்ளதென்று அறிவேன். Finally, so magnetism, exercises and affirmations. Finally, இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி I want to leave you with one more technique which is healing prayer. So நம்ம மற்றவங்களுக்காக வேண்டிக்கிறதன் மூலியமாக அவங்களும் பிரயோஜனப்படுறாங்க, நமக்கும் அது ஒரு பெரிய அருளை கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ வாட் blessing we share with others blesses us also first, then it flows through us to others. So that is very important. ஸோ இந்த ஹீலிங் ப்ரேயர்ஸ் எப்படி பண்ணணும்னு யோகானந்தாஜி சொல்லி கொடுத்துருக்காருன்னா, முதல்ல உங்கள் மனசை, உங்கள் விழிப்புணர்வை இங்கே வச்சுக்கிட்டு அந்த யாருக்காக வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, whoever you are praying for, visualize them in front of you, or you can even see a picture in order to visualize them better. உங்களுடைய இந்த அகக்கண் சொல்லுவாங்களே ஸ்பிரிச்சுவலை, இதிலேருந்து அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவலைக்கு நீங்கள் எனர்ஜி அனுப்புகிற மாதிரி. உங்களுடைய எனர்ஜி கிடையாது. இட்ஸ் நாட் அவர் எனர்ஜி, அவர் ஸ்ட்ரெங்க், பட் காட் ஸ்ட்ரெங்க், காட்ஸ் ஹீலிங் எனர்ஜி ஃப்ளோயிங் த்ரூ அஸ். அந்த மாதிரி உருவகப்படுத்திக்கிட்டு visualizing them, you can pray to God as Divine Mother or Heavenly Father. You can just say, you are omnipresent, I know that you are everywhere, therefore you are in me and you are in this other person also. So fill them with your healing light, your healing energy, your joy. அந்த மாதிரி வேண்டிக்கலாம். உங்கள் வார்த்தைகளே மனசில் உங்களுடைய கடவுளுடைய பேர், கிருஷ்ணர், ராமர், யாராக இருந்தாலும் அவரை கூப்பிட்டுக்கலாம். இல்லை தாயாவோ தந்தையாவோ வர்ணித்து கடவுளை கூப்பிட்டுட்டு, எங்கும் நிறைந்திருக்கும் தாயே அப்படின்னு சொல்லி, எனக்குள்ளும் நான் இந்த வேண்டுகிறவங்களுக்குள்ளும் நீ இருக்கிறாய், அதனால் என் வழியாக அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணு, உன் வழியாக அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணு அப்படின்னு வேண்டிக்கிறோம். நம்ம அவங்களுடைய சக்தியினால், கடவுளினுடைய சக்தியினால் வேண்டிட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு நிமிஷம் நல்லா கண்களை மூடி இறைவனை நல்லா கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கைகளை நல்லா ரப் பண்ண சொல்லியிருக்காரு. நல்லா சூடு பறக்க தேய்ச்சின்னு rubbing your palms together. This attracts that magnetism to the hand so that you can let them flow out. ஸோ உங்கள் கையில் இருந்த சக்தியை நல்லா கூட்டிட்டு அதை வெளியே அனுப்புகிற மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு showing your palms in the front, chanting Om 3 times.
சாந்தி சாந்தி சாந்தி. இந்த சிறிய நாழிகையில் என்ன சொல்லித்தர முடியுமோ யோகானந்தருடைய அந்த டெக்னிக்ஸில் வாட் எவர் ஐ கேன் ஷேர், I am happily sharing with you. If you want to know more, we have a lot of classes, a lot of other things going on. So you can visit Ananda Sangha Chennai website, or you can call us and inquire that way. And இதுக்கு அப்புறமா நடக்க போகிற நிகழ்ச்சிகள் எல்லாமும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ ஸ்டே and watch all the other programs. Enjoy yourselves through this day. This is a good, wonderful celebration. And then join us for more. Thank you.